சீர்காழி ரயில் நிலைய கடவு பாதையில் ரயில்கள் செல்லும் போது கேட் மூடப்படுவதால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பல நிமிடங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது. இது தொடர்பாக பயணிகளிடம் நமது செய்தியாளர் ஞானவேல் நடத்தும் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஞானவேல், பயணிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பனங்காட்டாங்குடி செல்லும் சாலையில் ரயில் நிலையம் அமைந்திருக்கு. இந்த ரயில் நிலைய கடவு பாதையை கடந்து நாள்தோறும் 40க்கும் மேற்பட்ட ரயில்கள் சென்று வருகின்றன. இவ்வாறு 40க்கும் மேற்பட்ட ரயில்கள் சென்று வருவதால் இந்த பகுதியில் அவ்வப்போது ரயில்வே கேட் மூடப்படும் நிலையில் இந்த ரயில்வே கடவு பாதையை கடந்து 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். சுமார் 20 நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழலும் ஏற்படுகிறது. இதனால் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது நீண்ட வருட கோரிக்கையாக உள்ளது. நாள் ஒன்றுக்கு சுமார் 93,886 வாகனங்கள் இந்த கடவு பாதையை ரயில்வே கேட் மூடப்படும் நிலையில் இந்த கடவு பாதையை கடந்து செல்கின்றன. இது குறித்து இந்த நீண்ட வருட கோரிக்கை குறித்து நம்மிடையே விழுதுகள் அமைப்பை சேர்ந்த சரவணனிடம் நம்மளது தற்போது அந்த கருத்தை கேட்போம். சீர்காழி ரயில் நிலைய கடவு பாதை கடந்து நாள்தோறும் ரயில்வே கேட் மூடப்படுவதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நீண்ட வருட கோரிக்கை, ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட வருட கோரிக்கை ஏன் இதுவரை பரிசீலனை செய்யப்படாமலே உள்ளது? இது உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதா? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டாங்குடி சாலையில் இந்த கேட்டு அமைஞ்சிருக்குங்க. இந்த கேட் நம்பர் LC 218 நம்பர். இந்த கேட்டுக்கு லெவல் கிராசிங்க்கு இது பல வருஷமாக அந்த கோரிக்கை விடுத்துட்ருக்கோம். திருச்சி கோட்டை அதிகாரிகளும் செஞ்சுருக்கோம், சென்னை கோட்டை அதிகாரிகளையும் பலதரப்பட்ட சங்கங்கள், ரயில்வே சங்கங்கள் இருக்காங்க சீர்காழியில். எல்லாருமே சந்தித்து கோரிக்கை விடுத்து வரோம். இந்த ரயில்வே கிராசிங்கை கடந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம மக்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு மினிமம் சராசரியாக ஒரு 50 தடவை கிராசிங் கேட்டு போட்டு திறக்கிறாங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில். இதனால் மருத்துவமனைக்கு வரவங்களும், பள்ளி கல்லூரிக்கு வரவங்களும், பொதுமக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயில் நேரங்களில் பார்த்திங்கனாக்கா கோடை வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால நிறைய பேர் மயக்க அடித்து கூட விழக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது. நாங்கள் பலதரப்பட்ட மக்களுக்கு, அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுச்சு. இதுவரையும் அவங்க செவிடன் காதில் உள்ள சங்காவே இதை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே எடுத்துக்கல. இவங்க ஒரு நாளைக்கு நின்று பார்க்க சொல்லுங்கள், பொதுமக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு. அதனால் இங்கே மிக விரைவில் எங்களுக்கு மக்களோட அத்தியாவசிய தேவையான இந்த மேம்பாலத்தை விரைந்து அமைச்சு கொடுக்குன்னு பொதுமக்கள் சார்பாக ரயில்வே துறை அதிகாரிகள் கேட்டுக்கிறாங்க. தற்போது இந்த ரயில்வே மேம்பால கோரிக்கை நீண்ட வருட கோரிக்கையாக இருக்குது. இது அடுத்த கட்ட தொடர் போராட்டம் நடத்த அக்செப்ட் அமைப்பை சேர்ந்த ஜெகசண்முகம் அவரோட கருத்தை கூறுவார். வணக்கம். கிட்டத்தட்ட நம்முடைய இந்த கோரிக்கை என்பது பல வருடங்களாக நிலுவையில் உள்ள ஒரு பெரிய கோரிக்கை. காரணம் 30-40 கிராமத்திலேருந்து வரக்கூடிய மக்கள்லாம் இந்த கேட்டு 40-50 தடவை பூட்டப்படும் போது வெளியில் கொடூரமான வெய்ய காலங்களில் நிற்க வேண்டியதாக இருக்குது 20 நிமிஷம். அதே மாதிரி மழைக்காலங்களில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. சரி, பெரியவங்க சமாளிச்சுக்கலாம். சின்ன குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவ மாணவியர்கள், இவங்க அலுவலகத்துக்கு போகிறவங்க, பெரிய கொடுமையே அதான். அந்த டைமுக்கு போய் ரீச் ஆக முடியல. இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, புறவழிச்சாலை ஆரம்பித்த பிறகு பேருந்துகள், அதாவது வெகு தூரம் போகின்ற, அதாவது நீண்ட தூரம் செல்லுகின்ற பேருந்துகள்லாம் சீர்காழிக்கு உள்ளே வராமையே நாழியாயிடுங்கிறத காரணம் காட்டி தனியார் பேருந்துகளும் நம்முடைய அரசு பேருந்துகளும் கூட அந்த புறவழிச்சாலையிலே செல்லுகின்ற ஒரு மோசமான சூழ்நிலை. ஆக போக்குவரத்துக்கு ஒரு பக்கம் பாதிப்பு என்றால், இன்னொரு பக்கம் இந்த ரயில்வே கேட்டு மூடப்பட்டு இருப்பதனால் பல்வேறு பாதிப்புகளை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள். இந்த கோரிக்கையை முன்னிலைப்படுத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் நான் பேசிய போது அவரும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே வினா எழுப்பி அதற்கு விடை தந்திருக்கிறார்கள். வெகு விரைவிலே அமைத்து தருவோம் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் வைக்கலிங்க, இதுவரைக்கும் செய்யலை. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக வைக்கப்படுகின்ற ஒரு கோரிக்கை. இது இல்லைன்னா ரொம்ப சங்கடம், ரொம்ப சங்கடம். ஏன்னா பெருகி வரும் மக்கள் தொகை, பெருகி வரும் வாகனங்கள், 2 வீலர், கார் வாகனங்கள், சைக்கிள், இது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா கொஞ்சம் நவீனப்படுத்த வேண்டும் அல்லவா? உலகத்தில் எல்லா ரயில்வே நிலையங்களும் நவீனப்படுத்திட்டாங்க. இங்கே மட்டும் பாருங்கள், ஒரு பாழடைஞ்சு சுடுகாடு போல. அது ஒரு மோசமான ஒரு காட்சி. இந்த பக்கம் பார்த்துருக்கலாம், நீங்கள் அந்த காட்சியை பாருங்கள். 2 பக்கமும் 100கணக்கான வாகனங்கள். இந்தாண்டி ஒரு சின்ன கிராமங்க, சின்ன பகுதி, செமி அர்பன் ஏரியா சீர்காழி.
இதில் இப்படிப்பட்ட பாதிப்புகளை சந்தித்தா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, படிக்கிற மாணவ மாணவிகள் என்ன பண்ணுவாங்க, வர்த்தகம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, அலுவலகம் செல்லக்கூடிய சிப்பந்திகள் என்ன பண்ணுவாங்க, எல்லா வகையிலையும் பாதிப்பை தருகின்ற இந்த ரயில்வே கேட்டுக்கு கண்டிப்பாக வெகு விரைவிலே ஒரு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தங்களுடைய அதிகாரத்தை உட்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி கட்டித்தர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஒருவேளை இந்த பாலம் கட்டுறதுக்கு இன்னும் தாமதப்படுத்தினாங்கன்னா தண்டவாளம் பாலம் கட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் ரோட்டில் உட்கார்ற மாதிரி ஆகிடும். இது எங்களுடைய கருத்தாக நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். கிருஷ்ணவேணி தற்போது இவர் கூறியது போல சுமார் அரை நூற்றாண்டு கோரிக்கையாகவே இந்த கோரிக்கை நீண்ட வருடமாக இருந்து வருகிறது. ஒரு ரயில்வே கடவு பாதை கடந்து செல்ல 1,00,000க்கு மேற்பட்ட வாகனங்கள் அந்த ரயில்வே கடவு பாதை கடந்து சென்றால் ரயில்வே மேம்பாலம் அமைக்கலாம் என்பது விதியாக உள்ளது. சீர்காழியில் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி 93,886 வாகனங்கள் இப்பகுதியை கடந்து செல்கின்றன. அதனால் இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட வருட கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சீர்காழியில் ரயில் நிலைய கடவு பாதையில் ரயில்கள் செல்லும் போது கேட் மூடப்படுவதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த அவதி அடைகின்றனர். இந்த நிலையில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஞானவேல்.